ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தமிழில் இயல் 3 உள்ளத்தின் சீர் புக் பேக் எக்ஸசைஸ். இப்போ நம்ம இதில் புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 81ல் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே இலக்கணம் பாட்டு இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இலக்கணம் பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, வல்லினம் மிகலாமா இந்த இடத்துல பெட்டி செய்தி, விழாக்குழு, கிளி பேச்சு, தமிழ்த்தேன், தைப்பூசம், குடக்கோடு, கத்தியை விட கூர்மை, கார்பருவம், இதுக்கெல்லாம் இங்கே வல்லினம் மிகும் அப்படின்னு இருக்காங்க. இங்கே வல்லினம் மிகும் இடத்துலலாம் அதுக்கேற்ற சொற்களை போட்டிருக்காங்க. தொடர் தரும் பொருட்களை கூறுக. இதில் அந்த தொடரை மட்டும் எழுதியிருக்க சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு A4 ஷீட்டில் எழுதி இங்கே தொடர் தரும் சொற்களை வச்சுருக்கேன். சின்ன கொடி, சின்னம் வரையப்பட்ட கொடி, சின்ன கொடி, அதில் இக்கு வந்திருக்கு, இதில் இக்கு வரல. சிறிய கொடி, தோப்புக்கள், தோப்பில் இருந்து இறக்கப்பட்டதுகள், தொப்பிக்கள், தென்னந்தொப்பிகள், பலவண்டு, கடைப்பிடி, கொள்கையை கடைப்பிடித்தது, கடைப்பிடி, வணிகம் தொடங்க கடைப்பிடி, நடுக்கல், அடையாளமாக நடுவது, நடுக்கல், ஊன்றி நினைவு சின்னம், கைமாறு, செய்த உதவி, கைமாறு, கையில் உள்ள மாறு, அதாவது விளக்கமாறு அப்படின்றாங்க. பொய்ச்சொல், நீ சொல்வது பொய் சொல் அப்படின்னு இருக்காங்க. நீ சொல்வது ஒரு பொய்ச்சொல் அப்படின்றாங்க. அடுத்தது இன்னொரு பொய்ச்சொல், பொய் சொல்வதே தவறு அப்படின்றாங்க. இது இந்த தொடர் தரும் பொருட்களை கூறு, அதோடைய விடை இதுதான். அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே சூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏறுகோள், ஏறுகண்டி, அதுதான் பொருந்தாதது. இதில் முறையான தொடரை அமைப்பினை குறிப்பிடுக. இதை தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல், இதுதான் முறையான தொடர் அப்படின்னு இருக்காங்க. பின்னர் வருவனவற்று தவறான செய்தி தரும் தொடர் 8, 10 ஆகிய எண்களின் பெயர் பின் வல்லினம் மிகாது. 8, 10 இந்த இடத்துல வல்லினம் மிகும், அதனால் அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம இதை டிக் பண்ணியிருக்கோம். ஐம்பெருக்குழு என்போரின் சொற்றொடரின் உணர்த்தும் இலக்கணம் தொகைச்சொல். ஓகே, அதனால் நம்ம அதை டிக் பண்ணியிருக்கோம். சொற்றொடர்களின் முறைப்படுத்துக. ஆ ஃபஸ்ட்டு வந்துடும், இல்லை ஃபஸ்ட்டு வந்துடும், அப்புறம் ஆ வரும், அப்புறமேட்டு ஈ வரும். அப்புறமேட்டு நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். நெக்ஸ்ட்டு பேஜில் பொன்மொழிகளை மொழிபெயர்க்க அப்படின்னு வந்திருக்கு. அது நம்ம இங்கே இடம் பத்தலைன்னு நான் இங்கே ஒரு பேப்பரை அட்டாச் பண்ணி எழுதியிருக்கேன். அந்த பேப்பரில் பார்ப்போம்.